ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூடான இட்லி, தோசை, பணியாரம், கல் தோசை, சிறுதானிய தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான, அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு வடைச்சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. வெந்தயம் நிறைய சேர்த்துற வேணாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. மல்லி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. மல்லி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமே காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. 8 அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த வெங்காய சட்னிக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வரமிளகாயை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வரமிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இது மீடியம் சைஸ் பூண்டுனால நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேங்க. ஒரு 15 அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பல் பூண்டுனா ஒரு 7லேருந்து 8 பல் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பூண்டு சேர்க்கும் போது இந்த வெங்காய சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பூண்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் 5 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சட்னி தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நமக்கு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு கலர் நம்மளுக்கு மாறினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது கூடவே சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணியில் நான் புளி ஊற வச்சுருக்கேன். அதையும் அந்த தண்ணியையும் நம்ம வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த சட்னி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய ஜார் எடுத்துருக்கேங்க. நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு. இனி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தண்ணி நிறைய சேர்த்திட வேணாம். இப்போ நான் சட்னி அரைச்சி பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு சட்னியில் தாளித்ததை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். ரொம்ப சுவையான வெங்காய சட்னி. 5 நிமிஷம்தாங்க இந்த சட்னி அரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நல்ல சுட இட்லி தோசையோடு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் 4 தோசை எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வரமல்லி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கறனால வரமல்லியோட மனம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.